Hello, my dear students and parents. Welcome back to my future YouTube channel. Now, Professor Suganya Devi, a certified career consultant. உங்களோட career guidance super spot. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேம் எப்பங்க மேம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும், எப்பங்க மேம் சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வரும், எப்பங்க மேம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், எப்பங்க மேம் எங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் தெரியும், இப்படி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து. உங்களோட டென்ஷன் புரியுது, அவசரம் புரியுது, நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா, இந்த மார்க் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டாவோட நீட் யூஜி ஷெட்யூல்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கும் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ரவுண்டு 1 முடிஞ்சாதான் எப்பவுமே பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அதை பத்தின தெளிவான வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு நான் இதுல சொல்ல போறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்பப்ப கவுன்சிலிங் டேட் வருங்கிற ஒரு ஐடியா கிளியரா தெரிஞ்சிடும். ரேங்க் லிஸ்ட் எப்ப ரிலீஸ் ஆகும், எப்ப சாய்ஸ் ஃபில்லிங், எப்ப கவுன்சிலிங் ரவுண்டு 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3 எல்லாம் ஸ்டார்ட் ஆகுங்கிற எல்லா டேட்ஸும் நான் இதுல கிளியரா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா டீம்ட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு எப்போ நடக்குதுன்னா 4th ஆகஸ்ட்ல இருந்து 17th ஆகஸ்ட் 2026 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்காங்க. ஓகேவா? ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ நடக்குது? 13th ஆகஸ்ட் 2026 டு 22nd ஆகஸ்ட் 2026. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் நடக்கும் போதுதான் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஓகே, எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் எம்பிபிஎஸ்ல முடிக்கிற ஸ்டேஜ்ல தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும்னா இங்க 13th ஆகஸ்ட் 2026 டு 22nd ஆகஸ்ட் 2026 இருக்கா? ஸோ இந்த டேட்டுக்குள்ள நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நாள் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஸோ 15க்கு மேல 22க்குள்ள ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிரும். 15th ஆகஸ்ட் 2026க்கு மேல 22nd ஆகஸ்ட் 2026 போது நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஓகே, அப்போ எப்ப கவுன்சிலிங் ரவுண்டு 1 வரும் அப்படின்னா, இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் எப்போ முடிஞ்சிருக்கு? 22nd ஆகஸ்டா? ஸோ 29th ஆகஸ்ட் வரைக்கும் 2025 வரைக்கும் வெரிஃபை பண்றாங்க டேட்டா. ஸோ நம்மளுக்கு 23rd ஆகஸ்ட்ல இருந்து 29th ஆகஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு ரவுண்டு 1க்கு எப்ப வேணாலும் டேட் வரலாம். புரிஞ்சுதா? ஸோ கொஞ்சம் லேட்டு தான் ஆகுது, ஆனா நம்ம பொறுமையா தான் இருந்தாகணும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டேட்டை பொறுத்து தான் நம்மளுக்கும் டேட் ரிலீஸ் ஆகும். ஓகே, அப்போ ரவுண்டு 1 கவுன்சிலிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? 23rdல இருந்து எப்ப வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். 23rd ஆகஸ்ட் 2026ல இருந்து எப்ப வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ ஆகஸ்ட் மந்த்துங்க போது ரவுண்டு 1 கவுன்சிலிங் முடிஞ்சிடும். ரவுண்டு 2 கவுன்சிலிங் எப்ப நடக்கும் அப்படின்னா இங்க இருக்கிற டேட் பிரகாரம் 31st ஆகஸ்ட் 2026 டு 8th செப்டம்பர் 2026 வரைக்குமே இருக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங். நம்மளுக்கு அப்போ எப்படி ஆகும்னா ஆகஸ்ட் மந்த் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல, செப்டம்பர் 8க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, 8க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா செப்டம்பர் மந்த்ல தான் ரவுண்டு 2 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல 14th செப்டம்பர் ஜாயின் பண்றாங்களா? ரவுண்டு 3 எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? 16th செப்டம்பர் 2026 டு 26th செப்டம்பர் 2026. ஸோ நம்மளுக்கும் இந்த ரவுண்டு 3ங்கிறது 20ல இருந்து 26 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 20th செப்டம்பர்ல இருந்து 26 செப்டம்பர் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்க எப்ப ஜாயின் பண்றாங்க? அக்டோபர், இல்லைன்னா இந்த டேட்டை தாண்டி அக்டோபர் மந்த் ரவுண்டு 3 வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே இந்த டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 டேஸ் நீங்க அதிகப்படுத்திட்டீங்கன்னா போதும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு அக்டோபர் மந்த் தான் ரவுண்டு 3 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரே ரவுண்டுங்கிறது உடனே இப்போ அக்டோபர்ல 1 ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 5, 6 அப்படி ரவுண்டு 3 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அக்டோபர் 10 அப்படிங்கும் போது ஸ்ட்ரே ரவுண்டு அது ஸ்டார்ட் ஆகும். மாப்அப் ரவுண்டு, ஸ்ட்ரே ரவுண்ட் எல்லாம். ஓகேவா? ஸோ இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சு எம்பிபிஎஸ் இதெல்லாம் எப்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா யூஜி கோர்சஸ் 8th செப்டம்பர் 2026. அப்படின்னா 8th செப்டம்பர் எங்க இருக்கு? செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சு 14th செப்டம்பர் 2026 அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கும் எப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆகும்? September 15 to
20க்குள்ள நம்மளுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ செப்டம்பர் மந்த் தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் காலேஜ் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த டேட்டை வந்து எல்லாரும் சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடா தான் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். அந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 22 ஆகஸ்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? ஸோ நம்மளுக்கு 23ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா நடுவுலயே வரலாம். 21, 22 அந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்றதுக்கு அந்த மாதிரி டேட்டும் வரலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு காத்துட்டே இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க பண்ணணும். என்னோட ஃபியூச்சர் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அந்த ஆளுங்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இமீடியட்டா தெரிய வரும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை எல்லா பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் வந்து எப்போ 15th ஆகஸ்டுக்கு மேல இருக்கும். எப்போ ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நடக்கும்? 22 ஆகஸ்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 22 to 28 ஆகஸ்டுக்குள்ள ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.